இளநிலை நீட் தேர்வு குளறுபடி சர்ச்சையே ஓயாத நிலையில் இன்று நடக்கவிருந்த முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரடியில் பிறகு படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒத்துக்கொண்டது. குறிப்பாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சில தவறுகள் நடந்திருப்பதாக ஒத்துக்கொண்டார். எனவே அந்த அடிப்படையில் அந்த தேர்வில் மிகப்பெரிய முறைகள் நடைபெற்றது என்பது உறுதியாகியுள்ளது. அதற்கான முழு பொறுப்பையும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இளநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்த்து நடக்கக்கூடிய போராட்டங்களிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் அந்த போராட்டத்தை முனைமழுங்க செய்வதற்காகவும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நீட் பிஜி என்று சொல்லக்கூடிய முதுநிலை மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை திடீரென்று ரத்து செய்துள்ளது. எனவே இதில் உள்நோக்கம் இருக்கிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் இது தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கடுத்து நாடு முழுவதும் ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற அந்த கோட்பாடு தான் தவறானது. இன்றைக்கு மோடி அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் RSS உடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நடைபெறுகிறது. RSS மொழிவாரி மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. RSS மத அடிப்படையான பண்பாட்டு தேசியத்தை தான் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட பொழுது கூட அது RSS ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல பிஜேபி இன்றளவு கூட அது மனதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் ஒழித்து கட்டப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் ஒரு ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும். இந்தியாவை பல்வேறு பிராந்தியங்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியின் நோக்கம். அதுதான் RSS நோக்கம். அதனாலதான் அவர்கள் ஒரே தேசம் ஒரே மதம், ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே பண்பாடு, ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு என்றெல்லாம் கொண்டு வருகிறார்கள். அதே போல ஒரே தேசம் ஒரே தேர்வு முறை என்று சொல்லி ஒரே நுழைவுத் தேர்வு முறைகளை கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் தாங்களே நுழைவுத் தேர்வை நடத்துவோம், தாங்களே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று கூறி வருகிறார்கள். அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள். இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும். எனவே பிஜேபியுடைய இந்த நோக்கம் தான் காரணமாக இருக்கிறது. RSS நோக்கம் தான் இருக்கலாம் காரணமாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவித்துவிட்டு அதற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும், மொழிவாரி மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். எனவே அதற்கு ஏற்பத்தான் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் உட்பட அனைத்து இடங்களுக்கும் தாங்களே மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும், தாங்களே நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக மாணவர்களை பறிக்கின்றன, தேர்வுகளை மையப்படுத்துகின்றன என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது மட்டுமல்லாமல் நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை முதுநிலை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் தாங்களே நேரடியாக கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று சொல்லியும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அப்ப என்ன நோக்கம்னாக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள 85 விழுக்காடு MBBS இடங்களுக்கும் BDS இடங்களுக்குமே ஒன்றிய அரசாங்கமே கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய வகையில் அவங்க முயற்சி செய்யறாங்க. அதற்கான சுற்றறிக்கையை கடந்த ஆண்டு வெளியிட்டார்கள். எனவே அவர் நோக்கம் தெளிவாகிறது. நாடு முழுவதும் தேர்வு மூலமாகவும் ஒன்றிய அரசு மாநில அரசுடைய உரிமையை பறிக்க வேண்டும். அதே போலவே கவுன்சிலிங் மற்றும் மாணவர் சேர்க்கை மூலமாகவும் மாநில அரசுடைய ஒட்டுமொத்த மருத்துவ படிப்பு இடங்களையும் பல் படிப்பு உட்பட அனைத்து படிப்பு இடங்களையும் ஒன்றிய அரசாங்கம் கைப்பற்ற வேண்டும் என சூழ்ச்சி செய்கிறது. எனவேதான் தேர்வை நடத்துகிறார்கள். எனவே நாடு முழுவதும் ஒற்றை தேர்வு என்கிற பொழுது ஏராளமான பல லட்சம் பேர் எழுதக்கூடிய சூழல் இருக்கிறது. பல லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வை நியாயமான முறையில், நேர்மையான முறையில், வெளிப்படைத்தன்மையோட முறையில் நடத்தக்கூடிய திறமை ஒன்றிய அரசுகிட்ட இல்ல, NTI இல்ல. அதனால் பல்வேறு இடங்களில் வினாத்தாள் கசிவு நடைபெறுகிறது, ஆள் மாறாட்டம் நடைபெறுகிறது, முறைகேடு நடைபெறுகிறது. எனவே அதுக்கு அடிப்படையான காரணம் ஒரே தேசம் ஒரே தேர்வுமுறை என்பதுதான். எனவே இந்த கொள்கையை கைவிட்டுவிட்டு, இந்த தவறான கோட்பாட்டை கைவிட்டுவிட்டு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசாங்கங்களுமே தேர்வுகள் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதுதான் மாநில உரிமைகளுக்கும் உகந்ததாக இருக்கும், கூட்டாட்சி கோட்பாட்டிற்கும் உகந்ததாக இருக்கும் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இளநிலை மருத்துவக் கல்வியில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய சங்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது. எனவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள். 40 உறுப்பினர்கள் புதுச்சேரி சேர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த நமது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் தேசிய மருத்துவ ஆணை சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான திருத்தத்தை தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் கொண்டு வருவதற்கு
குரல் எழுப்ப வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் வழங்கப்பட்டதன் காரணமாக ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியிலும் பல் மருத்துவக் கல்வியிலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது மனமாற வரவேற்கத்தக்கது. இந்த 7.5 விழுக்காடு முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் செய்தியாளர்களை சந்தித்தார். அது சார்ந்த உரிமையை மாநில அரசுகளுக்கு கொடுப்பதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.